டிஎன்பிசி போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் பாவை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வணக்கம். மாணவர்களே, நம்ம அகாடமி சார்பாக ஏற்கனவே குரூப் 2 மெயின் சீரியஸ் சார்பாக இன்ட்ரோடக்ஷன், எக்ஸாம் பேட்டர்ன், டீகோடிங் மற்றும் வேர் டு ஸ்டடி இந்த வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோவை புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதை ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஸோ மாணவர்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு, எத்தனை தலைப்புகள் இதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 தலைப்புகளில் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? என்னென்ன 3 தலைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதற்கு, ஒய், எதுக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு தலைப்புலையும், சரிங்களா? அதுக்கப்புறம் காமன் மிஸ்டேக்ஸ்ன்னு, பொதுவான தவறுகள் அப்படின்ற ஒரு கோணத்திலையும் நம்ம பார்ப்போம். மாணவர்கள் எந்த மாதிரி ஒரு பொதுவான தவறுகள் செய்வார்கள் அப்படின்ற ஒரு கோணத்திலையும் நம்ம பார்க்கலாம். 3வது பார்த்தீங்கன்னா ரூல்ஸ், விதிகள், மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது இல்லை எக்ஸாம் எழுதும் பொழுது எந்த மாதிரி விதிகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு தலைப்புலையும் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ மொத்தம் 3 தலைப்புகளில் இந்த சீரீஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, டிரான்ஸ்லேஷன் வாங்க நம்ம முதல் தலைப்பை பார்க்கலாம். எதற்கு, ஒய். இந்த டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு அப்படின்ற பகுதி எதுக்கு டிஎன்பிசி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்திங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. சரிங்களா? நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, நிறைய அதிகாரிகள் இருக்காங்க. ஹையர் அஃபிஷியல்லேருந்து லோயர் அஃபிஷியல் வரைக்கும் இருக்கிறாங்க, சபார்டினேட்ஸ் வரைக்கும் இருக்காங்க. சரிங்களா? எல்லாருக்குமே ஒரு டிரான்சாக்ஷன் தேவைப்படுது. சரிங்களா? ஒரு ஆர்டர், ஒரு மெசேஜஸ் அவங்க ஹையர் அஃபிஷியல்லேருந்து லோயர் அஃபிஷியலுக்கு போவாங்க, லோயர்லேருந்து நிகரான அஃபிஷியல்ஸ்க்கு போவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு மொழி மாற்றம் தேவைப்படுது. அந்த அஃபிஷியல் டாக்குமெண்ட்டுங்க, அரசாங்கத்தோட அஃபிஷியல் டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா எந்த மொழியில் இருக்கும்? இதுவே மத்திய அரசாங்கம் அஃபிஷியல் டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் இருக்கலாம். சரிங்களா? இதுவே தமிழ்நாட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கலாம். ஸோ அஃபிஷியல் டாக்குமெண்ட்னாவே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மும்மொழிகளில் இருக்கலாம், இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் 2 மொழிகளில் இருக்கலாம். அப்போ அஃபிஷியல் டாக்குமெண்ட்டை நம்ம கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸராக இருக்கவங்க கரெக்டாக படித்து புரிஞ்சுக்கணும். அப்போ கரெக்டாக படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் த லாங்குவேஜ். சப்போஸ் லாங்குவேஜ் நம்ம தவறாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் எந்த மாதிரி விளைவுகள்லாம் வரும்? நிறைய விளைவுகள்லாம் வரும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறான முடிவை சஜஸ்ட் பண்ணலாம், தவறான தகவல்களை நம்ம மக்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க டிஎன்பிசியில் ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டுக்கு, சரிங்களா, இந்த டிரான்ஸ்லேஷன் பகுதியை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு அரசாங்கத்தில் அஃபிஷியல் டாக்குமெண்ட் ஆங்கிலத்தில் இருந்தால் நாம் தமிழ் மொழியில் மாற்ற வேண்டும். இது ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக போயிட்டுருக்க ஒரு விஷயம். சரிங்களா? ஒரு குரூப் 2 ஆஃபீஸர் ரேஞ்சில் இருக்க எல்லாருமே இது செய்ய வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தமிழ் மொழியிலிருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். அதே போல் தான் தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்ற 2 விஷயங்களும் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க? சரியான முடிவு எடுக்கிறதுக்கு. நமக்கு லாங்குவேஜ் கெப்பாசிட்டியே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி அந்த ஹோல் பேசேஜ் திடீர்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்கீம் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்கீமை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதாரண மக்கள் நம்ம ஆஃபீஸை தேடி வருவாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்கீம் பற்றி நமக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம தமிழில் அவங்களுக்கு சொல்ல முடியும். நம்மளாலேயே இன்னும் தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தவறான ஒரு வழிகாட்டுதலாக போயிடுவோம் அவங்களுக்கு. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா சரியான முடிவெடுப்பதற்கு, சரியான தகவல்களை, இன்ஃபர்மேஷன், மக்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தரத்துக்கு, அதே போல் பார்த்திங்கன்னா பிழைகளை நீக்குவதற்கு. ஸோ டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது டிஎன்பிசி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே நிறையா இண்டஸ்ட்ரியில் இந்த டிரான்ஸ்லேஷன் இருக்குது. இப்போ நம்ம படம் பார்க்குறோம் சாதாரணமாக. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ஆங்கில படம் பார்க்குறோம், ஒரு ஹாலிவுட் மூவிஸ் பார்க்குறோம். ஹாலிவுட் மூவிஸ் பார்த்தாவே நம்ம கண்டிப்பாக சப்டைட்டில் போட்டுருவோம் இல்லை? சரிங்களா? இல்லைனா பார்த்தீங்கன்னா பின்னாடி தமிழ் மொழி இருந்துச்சுன்னா அவங்களும் அதுக்கு மொழி மாற்றம் கொடுப்பாங்க. அப்போ மொழி மாற்றன்றது எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்குது. அப்போ பாருங்களேன், ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் நடந்திருக்கு. நமக்கு எல்லாமே World War II தெரியும். சரிங்களா? சிறிய தவறு, என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக அமெரிக்கா, ஜப்பான் ரிப்ளை பண்ண சரியான வார்த்தையை அமெரிக்காவால் புரிஞ்சிக்க முடியாதனால என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா அப்படின்ற இடத்துல அவங்க குண்டு போட்டுடுறாங்க. இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா World War II அப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஜப்பான் சரணடையாவிட்டில் குண்டு வீசப்படும் என்று அமெரிக்கா செய்தி அனுப்பியது. சரிங்களா? அமெரிக்கா மெசேஜ் அனுப்புகிறாங்க. என்ன அனுப்புகிறாங்க? ஜப்பான் நீங்கள் சரணடையணும் அப்படின்னு அனுப்புகிறாங்க. அதுக்கு ஜப்பான் அவங்க மொழியில் ரிப்ளை பண்ணுறாங்க. சரிங்களா? மொகு சாஸ்டு
அப்படின்னு அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க. இது வந்து அமெரிக்காக்காரனுக்கு புரியலை. ஸோ அமெரிக்காரன் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓகே நம்மளோட ரிக்வஸ்ட்டை வந்து அவங்க வந்து மறுக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்காக ஹிரோஷிமா மேலே பாம்பு போட்டுடுறாங்க. ஆனால் அந்த மொஹுசாஸ்டு அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடை தர அவகாசம் வேண்டும் அப்படின்றது தான் உண்மையாலுமே டிரான்ஸ்லேஷன். அப்போ டிரான்ஸ்லேஷன் பகுதி பாருங்கள், வேர்ல்டு வார் 2ல் ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்திருக்கு. சரிங்களா? ஓகே, இது டிரான்ஸ்லேஷனோட ஒரு முக்கிய பகுதி. ஸோ டிரான்ஸ்லேஷன் எதுக்கு டிஎன்பிசி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் எக்ஸாமுக்கு மட்டும் வச்சுக்கலாங்க. டிரான்ஸ்லேஷன் கண்டிப்பாக நம்ம குரூப் 2 குரூப் 3 ஆஃபீஸர்ஸ் ஆன பிறகு நமக்கு மேலே ஹையர் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க, நமக்கு கீழே சபார்டினேட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஹையர் அஃபிஷியல்ஸ் கொடுக்குற, ஏன்னா ஹையர் அஃபிஷியல்ஸ்னால் உடனே வந்து நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருந்தால் வரும்னு அர்த்தம் கிடையாதுங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிஸில் கூட நிறைய லெட்டர்ஸ் வரலாம், நிறைய அஃபிஷியல் டாக்குமெண்ட் வரலாம். அது வந்து ஆங்கிலத்தில் வரத்துக்கு அதிக வாய்ப்பு உண்டு. அப்போ நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சபார்டினேட் சொன்னால் தான், உங்கள் சபார்டினேட்டுக்கு நீங்கள் கரெக்டாக அதை லெட்டர் ஃபார்மேட்டில் சொல்லணும். அது கரெக்டான கருப்பொருளை கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும் தான் அவங்க மக்களுக்கு கொண்டு போய் செலுத்துவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரே ஒரு பர்பஸ்க்கு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்லேஷன் பகுதியை வச்சுருக்காங்க. அதே போல் டிஎன்பிசி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் டிஎன்பிசிக்கு வருஷம் இந்த மாதிரி கேண்டிடேட்டுக்கு இவ்வளோ குவாலிஃபைங் கம்மியாக இருக்குது, ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுத தெரில, ஒரு அஃபிஷியல் லெட்டர் ரைட்டிங் எழுத தெரில, சரியான டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, கரெக்டாக டைப் ரைட்டிங் அவங்களுக்கு தெரியல, டைப் ரைட்டிங் ஸ்கில்லை வந்து இன்னும் அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெக்ரூட்மெண்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்க, அவங்க டிபார்ட்மெண்ட் சொல்கிறத பேஸ் பண்ணி தான் டிஎன்பிசி சிலபஸை வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. ஸோ அதோட ரிலவெண்ட் தான் இந்த டிரான்ஸ்லேஷன் நம்ம குரூப் 2 குரூப் 3 மெயின்ஸில் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஓகே, இரண்டாவது தலைப்பு காமன் மிஸ்டேக்ஸ். சரிங்களா? பொதுவான தவறுகள். இப்போ ரொம்ப முக்கியமானது, ஒரு கேண்டிடேட் பொதுவான தவறுகள் என்ன செய்வாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், சொல்லுக்கு அர்த்தம் தெரியாமல் இருப்பது, நாட் நோயிங் கரெக்ட் மீனிங் ஃபார் வேர்டு. சொல்லுக்கு அர்த்தம் தெரியாமல் இருப்பது, நாட் நோயிங் கரெக்ட் மீனிங் ஃபார் வேர்டு. இப்போ ஒரு வார்த்தைக்கு சரியான அர்த்தம் தெரியாமல் இருக்கிறது. இப்போ கேண்டிடேட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா டிரான்ஸ்லேஷன் பகுதின்றது இப்போ தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க டிஎன்பிசியில். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குரூப் 1 ஆர் குரூப் 2 இல்லை விஓ அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே மெமரைஸ் பண்ணுறது, அப்படியே போய் எழுதுறது, ஆப்ஷன்ஸ் இருந்தால் டிக் பண்ணுறது, கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் தெரிஞ்சுன்னா குரூப் 1 மெயின்ஸில் நம்ம அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வருது. பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிகரான வார்த்தைக்கு நிகரான வார்த்தையை நம்ம ஆங்கிலத்தில் எழுதணும், இல்லை வந்து இங்கிலீஷ்க்கு இருக்க வார்த்தையை நம்ம தமிழில் மொழிபெயர்க்கணும். அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம நிகரான வார்த்தையை தெரிஞ்சுக்காமல் நம்ம போய் அதை எழுத முடியாது. சரிங்களா? அப்போ கேண்டிடேட் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன மிஸ்டேக்ஸ் யூஸ்வலாக டெஸ்ட் எழுதும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சொல்லுக்கு அர்த்தம் தெரியாமல் இருப்பாங்க ஜென்ரலாக. இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு பிரபலமான ஒரு தமிழ் நாளிதழில் இது பப்ளிஷ் ஆனிச்சு. எப்படி பப்ளிஷ் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் நாளிதழ் ஒன்று பப்ளிஷ் பண்ணுறாங்க. 100 ரயில் ஸ்லீப்பர்ஸ் வேர் வாஷ்ட் அவே அப்படின்னு ஒரு நியூஸில் வருது. சரிங்களா? 100 ரயில் ஸ்லீப்பர்ஸ் வேர் வாஷ்ட் அவே அப்படின்னு ஒரு நியூஸ் ஹெட்லைன் வருது. இதை ஒரு பத்திரிகையாளரோட மொழிபெயர்ப்பாளர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்வண்டியில் உறங்கி கொண்டிருந்த 100 பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள். தொடர்வண்டியில் உறங்கி கொண்டிருந்த 100 பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள் அப்படின்னு அவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 100 ரயில் ஸ்லீப்பர்ஸ் வர் வாஷ்ட் அவே. இப்போ ரயில் ஸ்லீப்பர்ஸ்னால் என்னென்னு அந்த மொழிபெயர்ப்பாளருக்கு தெரியல. அதனால் என்ன பண்ணிட்டாரு, தொடர்வண்டியில் உறங்கி கொண்டிருந்த 100 பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரயில் ஸ்லீப்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்டவாளத்தில் உள்ள குறுக்கு கட்டைகள். நம்ம ரயில்வே ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் குறுக்கு கட்டை போட்டிருப்பாங்க பெருசு, அதுதான் ரயில் ஸ்லீப்பர்ஸ். அப்போ வெள்ளத்தில் வந்து சரிங்களா, 100 கட்டைகள் அடித்து செல்லப்பட்டது தான் உண்மையான அர்த்தம். ஆனால் இவர் அந்த ரயில் ஸ்லீப்பர்ஸ்க்கு அர்த்தம் தெரியாமல் என்ன பண்ணிட்டாரு, ஆட்டோமேட்டிக்காக தொடர்வண்டியில் உறங்கி கொண்டிருந்த 100 பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள் தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அது பேப்பர்லேயே பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு டிரான்ஸ்லேஷனில் ஒரு வேர்டுக்கு கண்டிப்பாக சரியான மீனிங் தெரில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல் சென்டென்ஸ் ப்ளஸ் அந்த கருப்பொருள் மைய கருத்தையே நம்ம மாற்றி அமைச்சர் மாதிரி ஆகிடும், ரொம்ப தவறாக போயிடும். சரிங்களா? அதே போல் இப்போ நம்ம ஸ்ட்ரீட்ஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம ஸ்ட்ரீட்ஸில் வந்து பிரபலமாக வந்து ஒரு ஒர்க் போயிட்டுருக்கோம். எப்பயுமே என்ன ஒர்க் பார்த்தீங்கன்னா, ரோடு போடுறது கிடையாது. சரிங்களா? அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ். எந்த ஸ்ட்ரீட் எடுத்தாலும் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி மண் வாரிலாம் போட்டுட்ருப்பாங்க. சரிங்களா? இப்போ அந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜுக்கு இதே தமிழாக்கம் என்ன வார்த்தை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாள சாக்கடை. ஸோ பாதாள சாக்கடை
நடைபெற்றுட்டு இருக்கு, ஒர்க் நடைபெற்றுட்டு இருக்கு, ஓரமாக போங்க, சுற்றி போங்கன்னு அப்படின்னு போர்டு போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஆனால் இது வந்து ஒரு தவறான ஒரு டிரான்ஸ்லேஷன் தான். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ், இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அண்டர் கிரவுண்ட்னா பாதாளம் அப்படின்றத அப்படியே ஜென்ரலாக பேசுகிற மாதிரியே மாற்றி விட்டுருக்குறாங்க. ஆனால் கரெக்டான ஒரு டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜுக்கு புதைச்சாக்கடை அப்படின்றத கரெக்டான ஒரு டிரான்ஸ்லேஷன். சரிங்களா? ஸோ நம்ம புழக்கத்தில் இருக்கிற வார்த்தைகளை நம்ம வந்து யூஸ் பண்ணி டிரான்ஸ்லேஷன் பண்ணோம் அப்படின்னு சில டைம் வந்து ரொம்ப தவறாக போயிடும். அதனால் கரெக்டான வேர்டு நமக்கு டிரான்ஸ்லேஷன் தெரிஞ்சிருக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த காமன் மிஸ்டேக்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு அர்த்தம் தெரியாமல் இருப்பது. சரிங்களா? நாட் நோயிங் கரெக்ட் மீனிங் ஃபார் வேர்ட், அதுதான் நம்ம பார்த்தோம். இதுவே இந்த செகண்ட்லேயே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கியத்தின் அர்த்தத்தை தவறாக புரிந்து கொள்ளுதல். நாட் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட் மீனிங் ஆஃப் சென்டென்ஸ். ஒரு வாக்கியம், ஒரு சென்டென்ஸ் இருக்குது. சரிங்களா? அதை வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சப்போஸ் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதை கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். அது தமிழ் டு இங்கிலீஷோ இல்லை இங்கிலீஷ் டு தமிழோ, சரிங்களா, கரெக்டாக இருந்திருக்கணும். இது வந்து இப்போ டிஎன்பிசி இந்த எக்ஸாம் நடத்துறதுனால முக்கால்வாசி மாணவர்கள் வந்து தமிழில் நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. அதனால் நீங்கள் தமிழ் டு இங்கிலீஷை நீங்கள் தமிழில் ஈஸியாக ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? ஆனால் இதுவே இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்ற போது தான் அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இதில் பாருங்களேன், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பூம்புகார் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டவுன் இன் ஏஷியன் தமிழகம். பாருங்கள், பூம்புகார் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டவுன் இன் ஏன்ஷியன் தமிழகம். இப்படி சாதாரண ஒரு சென்டென்ஸ் இருக்குது. சரிங்களா? இது நம்ம இப்போ டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஒரு மாணவர் எடுத்துக்கோங்க, எடுத்துக்காட்டு ஒரு மாணவர் இதை டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல தமிழ் புலமை இருக்குது, ஆனால் ஆங்கில புலமை ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படின்ற பொழுது என்ன பண்ணுவார், எடுத்தோன்னே சில தவறுதலுக்கோசரம் ஓகே அவர் தப்பாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பூம்புகார் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டவுன் இன் ஏன்ஷியன் தமிழகம். ஓகே, ஏன்ஷியன்ட்னா என்ன? ஓகே, பழைய, அப்போனா வந்து ஓல்டுனா பழைய. ஓகே, பழைய தமிழ்நாட்டில் பூம்புகார் ஒரு பழைய நகரம் அப்படின்னு எழுதிட்டு வரலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? சரிங்களா? ஏன்ஷியன்ட், ஓகே, நம்ம இப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்ஷியன்ட்டா அப்போனா வந்து ஓல்டுனா தமிழ் என்ன, பழைய. ஓகே, பழைய தமிழ்நாட்டில் பூம்புகார் ஓல்டஸ்ட் டவுனா அப்போ பழைய நகரம் அப்படின்ற ஈஸியாக எழுதிட்டு வரலாம். ஆனால் அந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்கிற மீனிங் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா தப்பாக போயிடும். இப்போ பாருங்கள், கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களுள் பூம்புகாரும் ஒன்று. சரிங்களா? பூம்புகார் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டவுன் இன் ஏன்ஷியன் தமிழகம் அப்படின்றதுக்கு கரெக்டான டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களுள் பூம்புகாரும் ஒன்று. இது ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம எந்த தலைப்பை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதிகள். சரிங்களா? ஸோ ரூல்ஸ். டிரான்ஸ்லேஷன் பகுதிக்கு எந்த மாதிரி விதிகள் ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம இந்த 100 மதிப்பெண்ணுக்கு 25 தாண்டலாம், ஏன் 50 கூட நம்மளால் தாண்ட முடியும். அந்த மாதிரி விதிகளை நாங்கள் உங்களுக்கோசரம் உருவாக்கியிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதே போல் அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுற டைமிங்லும் சரி, எக்ஸாம் டைம்லும் சரி, இந்த விதிகளை நீங்கள் பின்பற்றுங்க. இந்த விதிகளை நீங்கள் பின்பற்றிங்கன்னா உங்களோட டிரான்ஸ்லேஷன் பகுதி பேப்பர் 1 இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் வின் பண்ணிடலாம். சரி, வாங்க பார்க்கலாம், விதிகளை பார்க்கலாம். ஸோ விதிகளில் ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல் அகராதி, வொக்காபுலரி அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா சொல் அகராதி. சரிங்களா? இப்போ டிரான்ஸ்லேஷன் அப்படின்னாவே பேசேஜாக இருக்கலாம், இன்னும் நமக்கு தெரியல டிஎன்பிசி எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசேஜாக கூட கொடுக்கலாம், இல்லை ஒன் வேர்டு இதை கூட கொடுக்கலாம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த 100 மார்க்கு எப்படி வேணால் சப்டிவிஷன் பண்ணி நமக்கு கொஷின் ஃபார்மேட்டில் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ எப்படி கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. 1.1 to 1.9 இந்த சிலபஸ்குள்ளேருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு அந்த சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நீங்கள் அந்த சிலபஸ் நீங்கள் போய் எங்கே படிக்கணும்னு கூட நீங்கள் சர்ச் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம அகாடமி சார்பாக ஏற்கனவே வேர் டு ஸ்டடியை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்திருக்கோம், வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். அதோட டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இதுக்கப்புறம் வர எல்லா வீடியோலையுமே உங்களுக்குன்னு ஃப்ரீ டெஸ்ட் நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம் யூடியூப்லேயே. சரிங்களா? அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸை நாங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? அது வேர் டு ஸ்டடி நாங்கள் டெலகிராமில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அதிலிருந்தே நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான சரிங்களா வொக்காபுலரியை நாங்கள் எடுக்கிறோம். வொக்காபுலரி எடுத்துகிட்டு அதுக்கு நிகரான தமிழ் அர்த்தங்களோட ஒரு வொக்காபுலரி நாங்கள் பப்ளிஷ் பண்ண போகிறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இல்லை நீங்களே படிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சரிங்களா? ஒவ்வொரு பேசேஜ் படிக்கும்போது அதில் இருக்க முக்கியமான வார்த்தைகளுக்கு நீங்கள் இதில் மீனிங் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அது தமிழ் டு இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் டு தமிழாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு வார்த்தைக்கு 2, 3 நிகர் வார்த்தைகள் இருக்கும். சினானிம்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? நிகர் வார்த்தைகள் கண்டிப்பாக இருக்கணும். அதனால் வெக்காபுலரி நீங்கள் சொல்ல அதிகாரத்தை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரென்தன் பண்ணால் தான் உங்களால் இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்காபுலரி, சொல் அகராதி கண்டிப்பாக தெரியணும். இப்போ இதில் ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எடுத்துக்காட்டு பாருங்கள். இன்டெகிரிட்டி அப்படின்ற ஒரு ஆங்கில வார்த்தை இருக்குது. சரிங்களா? இன்டெகிரிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நிகர் ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட் அப்படின்ற ஒரு அர்த்தம் உண்டு. சரிங்களா? இன்னொரு நிகர் வார்த்தை சினானிம்ஸ். இதுவே இன்டெகிரிட்டிக்கு தமிழில் மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இன்டெகிரிட்டிக்கு தமிழில் மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மை. அதே போல் நேர்மைக்கு இன்னொரு நிகர் வார்த்தை தமிழ்லே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாணயம். சரிங்களா? நாணயம் அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம ஒரு வேர்டு லேர்ன் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு லேர்ன் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு வேர்டு மட்டும் நிகர் வார்த்தை நம்ம பார்க்கக்கூடாது. அதுக்கு ஒரு சினானிம்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக பேசேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது ரொம்ப டக்குன்னு ஸ்பான்டேனியஸாக ஆன் த ஸ்பாட்டில் நமக்கு நிறைய வேர்ட்ஸ் வரும். ஏன்னா டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது நமக்கு நிறைய வேர்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கா, அதை கரெக்டாக டைமில் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறோமான்ற ஒர்க்கு தான் டிரான்ஸ்லேஷனு. சப்போஸ் வேர்டு தெரியாமல் கண்டென்ட் மட்டும் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு வந்து பேசேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம். பாருங்கள், உங்களுக்கு கொடுத்துருக்க பேசேஜ் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, ஆனால் எழுதும் பொழுது நிகரான வார்த்தை உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? பேசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம் நமக்கு? சரிங்களா? அவன் பேசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு தெரியுதா மிஸ்டர் எக்ஸ் நீங்கள் சொல்லுங்களா கேட்க போகிறாங்க கிடையாது. அந்த பேசேஜுக்கு நிகரான நீங்கள் இன்னொரு பேசேஜ் தமிழில் மொழிமாற்றம் பண்ணுறீங்களா இல்லை வந்து ஆங்கிலத்தில் மொழிமாற்றம் பண்ணுறீங்களான்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அப்போ அதுக்கு முதல் பேசிக் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சொல் அதிகாரி. சரிங்களா? சொல்லகராதி ப்ளஸ் வெக்காபுலரியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இதில் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி ஆர் நேர்மை அப்படின்னு பார்த்தோம். இப்போ சாதாரணமாக இந்த இன்டெகிரிட்டி அப்படின்ற வச்சு எப்படி ஒரு சென்டென்ஸை நான் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். சிவில் சர்வன்ட்ஸ் ஷுட் ஹாவ் இன்டெகிரிட்டி. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், சிவில் சர்வன்ட்ஸ் ஷுட் ஹாவ் இன்டெகிரிட்டி அப்படின்னு இருக்கு. இதுக்கு மொழி மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு நேர்மை வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு நேர்மை வேண்டும் அப்படின்றது சரியான ஒரு மொழி மாற்றம். ரெண்டாவது பாருங்கள், இன்டெகிரிட்டி வச்சு இன்னொரு சென்டென்ஸ் இருக்குது. கோவலன்ஸ் இன்டெகிரிட்டி வாஸ் டவுட்டட் பை பாண்டியன் கிங். கோவலன்ஸ் இன்டெகிரிட்டி வாஸ் டவுட்டட் பை பாண்டியன் கிங். பாண்டிய அரசால் கோவலனின் நேர்மை சந்தேகிக்கப்பட்டது. பாண்டிய அரசால் கோவலனின் நேர்மை சந்தேகிக்கப்பட்டது அப்படின்றது சரியான ஒரு மொழி மாற்றம். அப்போ நமக்கு வந்து நீங்கள் படிக்கும் பொழுது சரிங்களா, நீங்கள் சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி இல்லை வந்து தமிழ் எடுத்து நீங்கள் படித்தாலும் சரி ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டுன்னு சரிங்களா, அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம் மொழி மாற்றலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேம்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ வேறு ஏதாவது நிகரான இன்னொரு வார்த்தை இருக்கா நீங்கள் லேர்ன் பண்ணிக்க. ஒரு வார்த்தைக்கு இன்னொரு நிகரான வார்த்தையை நீங்கள் தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? பார்க்க போகிற ரூல்ஸில் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூட்டபிள் வேர்ட் ஃபார் சென்டென்ஸ். என்ன வாக்கியத்திற்கு ஏற்ப பொருத்தமான வார்த்தை. ஸோ மாணவர்களே, ஒரு பேராகிராஃபில் நிறைய சென்டென்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ச்சி இருக்கும். ஒரு சென்டென்ஸுக்கும் இன்னொரு சென்டென்ஸுக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கும். சரிங்களா? ஆனால் ஒரு சென்டென்ஸில் ஒரு மீனிங் தான் சொல்லியிருந்திருப்பாங்க, இல்லை 2-3 மீனிங் சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் மீனிங்கை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கேற்ற வார்த்தையை போடணும். நீங்கள் கரெக்டாக மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தவறுதலான வார்த்தையை நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரிங்களா? நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா ஒரு எக்ஸாம்பிள், சிவில் சர்வன்ட்ஸ் ஷுட் ஹாவ் இன்டெகிரிட்டி அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அரசு ஊழியர்களுக்கு நேர்மை வேண்டும், அதோட மொழியாக்கம். ஸோ சிவில் சர்வன்ட்ஸ் ஷுட் ஹாவ் இன்டெகிரிட்டி. இதுக்கு ஒரு தமிழ் மொழியாக்கம் கொடுக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே இன்டெகிரிட்டி அப்படின்ற வொக்காபுலரிக்கு சொல்லகராதிக்கு நிகரான இன்னொரு வார்த்தையும் பார்த்தோம். இன்டெகிரிட்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு நம்ம மொழியாற்றம் செய்யும் பொழுது அரசு ஊழியர்களுக்கு நேர்மை வேண்டும் அப்படின்றது தான் வந்து கரெக்டாக அமையும். இதே இந்த இடத்துல அரசு ஊழியர்களுக்கு நாணயம் வேண்டும் அப்படின்றது ஒரு பொருத்தமாக இருக்காது. சரிங்களா? நேர்மை நாணயம் அப்படின்ற பொழுது இந்த சென்டென்ஸுக்கு
சிவில் சர்வன்ட் ஷுட் ஹேவ் இன்டெகிரிட்டி அப்படின்ற இடத்துல நமக்கு நேர்மை அப்படின்ற வார்த்தை தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதை தவிர்த்துட்டு நம்ம நாணயம் இன்னொரு வார்த்தை இருக்கே அப்படின்னு போட்டோன்னா அதுக்கு வந்து பூர்த்தி அடையாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சென்டென்ஸ் என்ன மீனிங் சொல்ல வருதோ அதுக்கு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு ஒரு நிகரான ஒரு வார்த்தையை தான் நீங்கள் சூஸ் பண்ணி போடணும். சரிங்களா? நிறைய சினோனிம்ஸ் இருக்குது, இதை போட்டால் அது சூஸ் ஆகும் அப்படின்னு நம்மளால் போட முடியாது அந்த இடத்துல. சரிங்களா? இன்னும் உங்களுக்கு ரெண்டாவது எக்ஸாம்பிளோட சேர்த்து சொல்கிறேன் பாருங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள், ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் இஸ் எ இன்ஹியூமன் ப்ராக்டிஸ். சரிங்களா? ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் இஸ் எ இன்ஹியூமன் ப்ராக்டிஸ். இதுக்கு வந்து மொழியாக்கம் பண்ணலாம், தமிழில் மொழியாக்கம் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். பெண் சிசுக்கொலை ஒரு மனிதாபிமற்ற நடைமுறை ஆகும். பெண் சிசுக்கொலை ஒரு மனிதாபிமானமற்ற நடைமுறை ஆகும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இன்ஹியூமன் ப்ராக்டிஸ் அப்படின்ற வார்த்தைக்கு நமக்கு நிகரான ஒரு வார்த்தை மொழியாக்கத்தில் பார்த்தீங்கன்னா மனிதாபிமானமற்ற அப்படின்ற வார்த்தை தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து பார்க்கும்பொழுது ஓகே இன்ஹியூமன் ப்ராக்டிஸ், அப்போ வந்து புழக்கத்தில் வந்து நம்ம பேச்சு சொல்ல பார்த்திங்கன்னா என்ன வார்த்தை நம்ம சொல்லலாம் பார்த்திங்கன்னா கொடூரமான செயல். சரிங்களா? மனித தன்மையற்ற செயல் அப்படின்ற வார்த்தையும் சரியான மீனிங் கொடுக்கும். பட் ஆனால் ஒரு டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடூரமான செயல், கொடூரமான ஒரு நடைமுறை அப்படின்லாம் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் மனிதாபிமானமற்ற நடைமுறை அப்படின்ற வார்த்தை தான் உங்களுக்கு கரெக்டாக ஆப்டாக இருக்கும். ஸோ சென்டென்ஸ் என்ன மீனிங் சொல்லுதோ அதுக்கேற்ற நிகரான ஒரு வார்த்தையை நீங்கள் சூஸ் பண்ணி போடுறது தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ் டிரான்ஸ்லேஷனில். சரிங்களா? ஸோ மாணவர்களே, இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ், விதிகள் பார்த்துட்ருக்கோம். விதிகளில் ஃபஸ்ட்டு ஒன் வெக்காபுலரி நம்ம பார்த்தாச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சூட்டபிள் வேர்ட் ஃபார் சென்டென்ஸ், வாக்கியத்திற்கு ஏற்ப பொருத்தமான வார்த்தையை, அதையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ மூணாவது பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்ஸ். சரிங்களா? வினையின் காலம் நமக்கு படிச்சிருப்போம். சரிங்களா? டென்ஸ் இங்கிலீஷில் படிச்சிருப்போம், தமிழில் இலக்கணத்தில் நம்ம படிச்சிருந்துருப்போம். சரிங்களா? என்ன இந்த குரூப் 2 மெயின்ஸுக்கு நம்ம டென்ஸ்லாம் படிக்கணுமா, கிராமர் பார்ட் இருக்கா, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. சரிங்களா? இது ஒரு பேசிக் சென்ஸ் இருந்தால் நமக்கு போதும். கொடுத்துருக்க பேசேஜ் சரிங்களா என்ன டென்ஸில் இருக்குது, என்ன காலத்தில் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். சரிங்களா? பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம், ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், ஃப்யூச்சர் எதிர்காலம். அந்த பேசேஜ் வந்து எந்த காலத்தில் கொடுத்துருக்காங்களோ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். அது ஒரு காலத்தில் இருக்கும் பொழுது நம்ம ஒரு காலத்தில் எழுதணும்னு வச்சுங்க, திருத்துறவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். அதுவே நமக்கு மார்க் மைனஸ் அதிகமாக தேர்த்து கொடுத்துரும். சரிங்களா? ஸோ அப்போ தேர்வாளர்கள் கண்டிப்பாக இதை கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுங்க. டென்ஸ் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு தான் நீங்கள் அந்த பேசேஜை டிரான்ஸ்லேட் பண்ணணும். நான்காவது விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வை, பெர்ஸ்பெக்டிவ். அந்த பேசேஜ் கொடுத்துருக்க பேசேஜ் எந்த மாதிரி இருக்குன்ற ஒரு பார்வை உங்களுக்கு தெரிஞ்சுனாவே போதும். சரிங்களா? ஒவ்வொரு பேசேஜும் ஒவ்வொரு பார்வையில் இருக்கும், ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இருக்கும். அந்த பேசேஜில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஆத்தரே சொல்கிற மாதிரி இருக்கும். எழுத்தாளர் இருக்கார் பார்த்தீங்களா, நூல் ஆசிரியர், அவரே வந்து ஒரு கதையை சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த பேசேஜை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அவரை போல தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அவர் உரைநடையாக சொல்லியிருந்திருக்கலாம், நரேட் பண்ணியிருந்திருக்கலாம், நீங்களும் அவரை போல தான் பண்ணணும். அந்த இடத்துல போயிட்டு ஆத்தர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நீங்களே அந்த இடத்துல ஆத்தர் தான் எழுதியிருக்காரு, நீங்களும் ஆத்தராக நினச்சிக்கிட்டு தான் உங்களை எழுதி ஆகணும். சரிங்களா? அப்போ ஒரு பேசேஜுக்கு ஒரு பார்வை இருக்குது. இதுவே இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பொது பேசேஜெலாம் இருக்குது. இப்போ வந்து உமன் எம்பவர்மெண்ட்னு சரிங்களா அப்படி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை பற்றி நீங்கள் எழுதிடலாம். சரிங்களா? இதுவே ஆத்தர் நூலாசிரியர் ஒரு அரசனை பற்றி சொல்லும் பொழுது, சரிங்களா, ஸோ ஒரு அரசனை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் அதை போல தான் நீங்களும் எழுதி ஆகணும். நீங்கள் ஒருத்தரை பற்றி சொல்கிறீங்க, அது மாதிரி தான் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி ஆகணும். ஸோ பேசேஜுக்கு எப்படி டென்ஸ் ரொம்ப முக்கியமோ அதே போல் என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ், பார்வை ரொம்ப முக்கியம். இதை தெரியாமல் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணாலும் தவறாக டிரான்ஸ்லேட் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது அஞ்சாவது, அவாய்டிங் டிரான்ஸ்லேட்டிங் நேம்ஸ், பெயர்களை மொழிபெயர்ப்பு செய்யக்கூடாது. ஸோ ரூல்ஸ் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்டிங் டிரான்ஸ்லேட்டிங் நேம்ஸ், பெயர்களை மொழிபெயர்ப்பு செய்யக்கூடாது. சரிங்களா? ஸோ மாணவர்களே, எவ்வளோ பெரிய பேசேஜாக இருந்தாலும் மகாத்மா காந்தி அப்படின்னு கொடுத்தா நீங்கள் மகாத்மா காந்தி நேம் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. இதில் நீங்கள் வந்து டிரான்ஸ்லேஷன் பகுதியாக அப்படி எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு, சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்றத வந்து நீங்கள் தமிழ்லே யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு நீங்கள் எழுதக்கூடாத இடத்துல அதுக்குன்னு சில நிகரான வார்த்தைகள்லாம் இருக்குது. சரிங்களா? ஐக்கிய அமெரிக்க அரசுகள் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கிட்டால் அது சூட்டபுளாக இருக்கும். ஸோ டிரான்ஸ்லேஷன் அப்படியே டிட்டோவாக நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணால் அது தவறாக முடிஞ்சிடும், ஞாபகம் வச்சுங்க. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன், இந்த இடத்துல மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு வாக்கியத்தில் ஒரு வார்த்தை வருது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு இருக்குது. இதுக்கு நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது நீங்கள். சரிங்களா? அதிலே ஏற்கனவே இருக்குது சென்னை பல்கலைக்கழகம்
அப்படின்னு இருக்குது. நீங்கள் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியா, ஓகே யூனிவர்சிட்டி அப்படின்னு நீங்கள் தமிழ் எழுதக்கூடாது. இந்த இடத்துல நிகரான வார்த்தை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் இருக்குது. அப்போ எங்கே எக்ஸப்ஷன்ஸ் இருக்கோ அங்கே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது. எங்கே எக்ஸப்ஷன்ஸ் இல்லையோ அதை நீங்கள் அப்படியே மொழிபெயர்ப்பு பண்ணி ஆகணும் இந்த இடத்துல. சரிங்களா? 6வது ரூல்ஸ், மிக மிக முக்கியமான ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேஷனில் எல்லார் மாணவர்களும் தவறு செய்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6வது ரூல்ஸில் தாங்க. சரிங்களா? நோ லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். அதோட தலைப்பு பேர் என்ன? நோ லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். நேரடி மொழிபெயர்ப்பு கூடாது. இப்போ நம்ம ஸ்கூல் டேஸ் இந்த டிரான்ஸ்லேஷன் பகுதியே பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டாண்டர்டில் வச்சுருக்காங்க? டிரான்ஸ்லேஷன் பகுதியே 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே எஸ்எல்சி 12th முடிச்சு தான் வந்திருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் பகுதி இந்த காம்ப்ரிஹென்ஷன் பகுதியில் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே சரியாக பேராகிராஃப் தெரியல, பேராகிராஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலனா கூட அதில் இருக்கிற 5-6 வார்த்தைக்கு நிகரான ஒரு கரெக்டான இங்கிலீஷ் வேர்டு எடுத்து நம்ம போட்டு எழுதிட்டா கூட நம்ம மிஸ் என்ன பண்ணுவாங்க, 5 மார்க்கு 2 மார்க் போ, 3 மார்க் போ அப்படின்னு போட்டுட்டு டிரான்ஸ்லேஷன் நமக்கு ஒரு 3 மார்க் கிடைக்குதா, ஓகே சப்ஜெக்டில் பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன நம்பிக்கையில் வருவோம். அந்த மிஸ்டேக் தான் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஓகே அந்த மிஸ்டேக் தான் நோ டிரான்ஸ்லேஷன். ஞாபகம் வச்சுங்க, நோ லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். இந்த நோ லிட்ரல் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் ஆர் வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன். இது என்ன டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் ஆர் வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பு கூடாது. வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பு கூடாது. ஒரு பேசேஜ் இருக்குது சரிங்களா, அந்த பேசேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், படிங்க, அதோட கருப்பொருள் தெரிஞ்சுக்குங்க சரிங்களா. அதுக்கப்புறம் அதை ப்ராப்பர் வேர்ட்ஸ் போட்டு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர் சரிங்களா. சப்போஸ் எனக்கு வந்து வெக்காபுலரி தெரியல சரிங்களா, சரியான வேர்ட்ஸுக்கு எனக்கு மீனிங் தெரியல, எந்த ப்ராக்டிஸ் இல்லாமல் நம்ம போயிட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டோம், மெயின்ஸ் போயிட்டு நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் தெரியாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே பேசேஜ் 100 மார்க் இருக்கா, 25 எடுத்தால் பாஸ்ன்னு நினச்சி சொல்கிறாங்கல்ல, நம்ம என்ன பண்ணலாம், பேசேஜ் இருக்கா, ஓகே நம்ம டெவலப்மெண்ட் இருக்கா, ஓகே மேம்பாடு, இந்த மாதிரி ஓகே பாவர்ட்டி இருக்கா, ஓகே வறுமை, பேசேஜ் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஓகே 4 லைனுக்கு 4 லைன் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம், அட்லீஸ்ட் வார்த்தைகள் கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணால் நம்ம மார்க் கிடைச்சிரும்னு நம்பிக்கையில் என்ன பண்ணுவாங்க சில பேர், அந்த தவறை பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த தவறை மட்டும் நீங்கள் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசேஜை நீங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு தான் நீங்கள் அந்த மைய கருத்தோடு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, ஸோ நம்ம பண்ணக்கூடாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடாது, வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பு கூடாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் டு தமிழ், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் சரிங்களா. ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜெயின்ஸ் இன் த தமிழ் கண்ட்ரி இஸ் எக்ஸாமின்ட். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜெயின்ஸ் இன் த தமிழ் கண்ட்ரி இஸ் எக்ஸாமின்ட் அப்படின்ருக்கு. இது வந்து இங்கிலீஷில் இருக்க ஒரு சென்டென்ஸ். இதை வந்து சரியாக வெக்காபுலரி கண்டென்ட் இல்லாமல் சரிங்களா, எந்த வேர்டு நிறைய வேர்ட்ஸை தெரிஞ்சுக்காதவங்க போய் எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அது. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜெயின்ஸ் இன் தமிழ் கண்ட்ரிஸ் எக்ஸாமின்ட். ஓகே ப்ரெசன்ஸ் அப்படின்னா என்னது தமிழில், ஓகே இருப்பது, ஜெயின்ஸ்னு வார்த்தை படிச்சிருக்குமா, ஓகே ஜெயினர்கள், ஓகே சமணர்கள், தமிழ் கண்ட்ரி தமிழ்நாடு, எக்ஸாமின்ட் ஆராயப்படுகிறது, ஓகே எழுதிடலாம், இருப்பது சமணர்கள் தமிழ்நாடு ஆராயப்படுகிறது அப்படின்ற கூட நம்ம எழுதிட்டு வந்துடலாம் சரிங்களா. சரியான ப்ராக்டிஸ் இல்லைன்னா கண்டிப்பாக மொழி மாற்றம் டிரான்ஸ்லேஷனில் இதுதான் மாணவர்கள் நடக்கும். ஆனால் கரெக்டான டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சமணர்கள் இருப்பது ஆராயப்படுகின்றது, அதுதான் அது கரெக்டான டிரான்ஸ்லேஷன் சரிங்களா. ஸோ வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேஷன் இதுக்கு தான். ப்ரெசன்ஸ் இருப்பது, சமணர்கள் ஜெயின்ஸன், தமிழ் கண்ட்ரி தமிழ்நாடு, எக்ஸாமின் ஆராயப்படுகின்றது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணிவிட்டு நான் டிரான்ஸ்லேஷன் கரெக்டாக பண்ணியிருக்கேன் எனக்கு மார்க் வந்துடும் அப்படின்ற பழக்கத்தை நம்ம வளர்த்திக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வீட்டில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே சின்ன சின்ன பேராகிராஃபை கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், தமிழ் டு இங்கிலீஷ். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், இங்கிலீஷ் டு தமிழுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ தமிழ் டு இங்கிலீஷில் பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300 ஆகும் சரிங்களா. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300 ஆகும். ஓகே, இதை வந்து சப்போஸ் எனக்கு வந்து நல்ல லாங்குவேஜ் புலமை எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது, ஆனால் தமிழில் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, தமிழில் ஒன்றுமே தெரில. அப்படியேப்பட்டவங்களுக்கு வந்து ஓகே இந்த தமிழ் நீ இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு வச்சுங்க, அவங்க என்ன யோசிப்பாங்க, இந்தியாவில், ஓகே அப்போ இந்தியா, பேசப்படும் ஸ்பீக்ஸ் மொழிகள் லாங்குவேஜ்னு, எண்ணிக்கை நம்பர் 1300 அப்படியே நம்பராக போட்டுடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வரும் பாருங்கள், இந்தியா ஸ்பீக்ஸ் லாங்குவேஜ் நம்பர் 1300 அப்படின்ற மொழி மாற்றம் தான் நம்ம பண்ணிட்டு வருவோம்
சரிங்களா? ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஃபஸ்ட் அந்த சென்டென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நிறைய வொக்காபுலரிஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வேர்ட் டு வேர்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணாதீங்க. ஹெவி ப்ராக்டிஸ் பண்ணணும். இது கரெக்டாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, இன் இந்தியா அரவுண்ட் 1300 லாங்குவேஜஸ் ஆர் ஸ்போக்கன். இன் இந்தியா அரவுண்ட் 1300 லாங்குவேஜஸ் ஆர் ஸ்போக்கன். அதுதான் வந்து கரெக்டான ஒரு ட்ரான்ஸ்லேஷன். ஸோ மாணவர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்லேஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், காமன் மிஸ்டேக்ஸ், ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்லேஷனுக்கான சாம்பிள் டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நிறைய சாம்பிள் டெஸ்ட் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 நம்ம கொடுக்க போகிறோம். இது ஓரியன்டாக உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃப் எங்கே பப்ளிஷ் பண்ண போகிறோம், எப்போ பப்ளிஷ் பண்ண போகிறோம், நீங்கள் அதை எப்படி எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்ப போகிறீங்க, டெலகிராம்லையா இல்லை மெயில்லையா, எல்லாமே இது ஓரியன்டாக நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை ஆரம்பிச்சிடலாம். ஸோ மாணவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸ்னா பெல்லை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் தேவையானது எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்கள் ப்ரீவியஸாகவே பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.